எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி காலையில் 8 மணிக்கு ஃபஸ்ட்டு ஸ்லாட். ஸோ அதில் தான் வந்து இசிஜிசி பிஓவோட எக்ஸாம் வந்து நான் கொடுத்துட்டு வந்திருந்தேன். ஸோ இங்கே பக்கத்தில் தான், வீட்டு பக்கத்தில் தான் சென்டர் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நான் இந்தியன் பேங்க்குக்கு வந்து இங்கேருந்து கேரளாவில் போட்டதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எல்லார்ட்டையும் சொல்லிகிட்டு இருந்தேன், மாற்றி மாற்றி போட்டாங்க அப்படின்னு. ஸோ பரவாயில்ல, எனக்கு கோயம்புத்தூரில் போட்டாங்க. என்னோடய சர்க்கிளில் ஒரு சில பேருக்கு வந்து சென்னை அந்த மாதிரி ரீஜனில் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது எனக்கு ஒரு 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 சின்ன ஒரு அட்வான்டேஜ் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வீட்டு பக்கத்துலேயே தான் சென்டரும் கூட. ஸோ ஓகே. ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஈஸி அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட வந்து இந்த சேஃப் அட்டம்ப்ட் வந்து இவ்வளோ இருந்தால் நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எவ்வளோ சொன்னாங்க அப்படின்னா 132 ஒரு 150 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் மார்க் டெஸ்ட் வந்து ஆலிவ் போர்டில் போட்டிருந்தேன். நம்ம சேனலில் கூட நான் அதோட இதில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் எவ்வளோ மார்க் வந்துச்சு அப்படின்னு. என்னோடய ஹையஸ்ட் மார்க்கே வந்து பார்த்திங்கன்னா 104 என்னமோ தான் வந்து ஹையஸ்ட் மார்க்கே வந்துச்சு. மித்ததெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 90+ to 100க்குள்ளே தான் இருந்துச்சு. ஸோ நானும் அதை எதிர்பார்த்து தான் போனேன். அப்போ வந்து நான் கரண்ட் அஃபேர்ஸும் கம்ப்யூட்டர் நாலேஜ் அந்த டாபிக் எல்லாமே வந்து பெருசாக ரொம்ப ஃபுல்லாக வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மார்க் டெஸ்ட்டில் பண்ணல. சரி, ஓகே, நம்ம ஒரு 120 மார்க்கில் ஈஸியாக எடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் உள்ளே போய் உட்காந்து ஃபஸ்ட்டு செக்ஷன் ரீசனிங் பார்த்தா தொடர பசில் எல்லாம் ஆன்சர் வர மாட்டேங்குது. ஒரு வேளை ஆன்சர் வந்தாலும் அதில் வந்து இந்த ஆப்ஷனில் இருக்கிறத படித்து பார்த்தா தப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன தான் பண்ணுறது? நான் இதில் வந்து ரீசனிங்கில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அப்படி இப்படி தேடி பிடிச்சி ஒரு 15 கொஸ்டின் வந்து போட்டுட்டேன். 15 கொஸ்டினில் வந்து எனக்கு உண்மையாலுமே வந்து இந்த 100% இருக்குமான்னு கூட எனக்கு வந்து நம்பிக்கையே இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் இந்த பர்டிகுலர் ரீசனிங் செக்ஷன் வந்து என்னோடய அட்டெம்ப்ட் இருந்துச்சு. ஸோ இதே தப்பு தான் வந்து நான் வந்து ஆர்ஆர்பிபிஓ மெயின்ஸ்லேயும் வந்து பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட 5.75 மார்க் தான் வந்தது. 9 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணியிருந்தேன். எல்லாத்துலேயும் தொட்டு சாப்பாடு வாங்கி வச்சுட்டு எல்லாத்துலேயும் ஒவ்வொரு வாய் எடுத்து சாப்பிட்டு மிச்சம் வச்சுட்டு வர்ற மாதிரி ஒவ்வொரு பசிலையும் தொட்டு ஆன்சரே வரல. 15 எப்படியோ தள்ளி 15 கொண்டு வந்துட்டேன். ஆனால் வந்து 20 மார்க் போட்டிருந்தீங்க, 20 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மார்க் தான். ஸோ இங்கிலீஷில் பொறுத்தளவுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருந்துச்சு. ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, ரொம்ப டிஃபிகல்ட்னு சொல்ல முடியாது, மாடரேட்டாக தான் இருந்துச்சு. 28. ஸோ நம்மளோட அக்யூரசி அப்படிங்கிறது வந்து 100+ எல்லாம் கிடையாது. 80 to 90 தான் பர்சன்டேஜ் தான் வந்து அக்யூரசி இருக்கும். ஸோ இதுலேயே ஒரு 90% தான் வந்து அக்யூரசி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. எனக்கு நான் முன்னாடி எல்லா எக்ஸாமுக்கும் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன், கம்ப்யூட்டர் ரிலேட்டடான எக்ஸாம்ஸுக்கெல்லாம். ஸோ அது ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நான் 20க்கு 20 போட்டிருந்தேன். ஆனால் எனக்கு நல்லா தெரியும் இதுவும் 100% இல்லை அப்படின்னு தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 90% வந்து கண்டிப்பாக அக்யூரசி அப்படிங்கிறது இருக்கும். 1-2 வந்து சரி நம்ம வந்து என்ன பண்ணுறது, ஃபுல்லாக அட்டெம்ப்ட் கொடுத்துடலாம், நான் 18 வரைக்கும் போட்டுட்டு நிப்பாட்டிட்டேன். ஸோ இந்த டைம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கை வந்து கம்முனே இருக்க மாட்டேங்குது இல்லையா? ஸோ படித்து பார்க்குறோம், சரி இது கரெக்டாக இருக்கும், எலிமினேட் பண்ணி ஸோ கடைசியில் 2 ஆன்சரில் வந்து நிற்கும். ஸோ ஏபியில் நிற்கிது அப்படின்னா அது வந்து நம்ம சரி போட்டு விடும் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் போடுறது தான், 50-50 தான். ஓகே. ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 26 என்னோடது. ஸோ இதில் வந்து ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. ஏன்னா மார்க் டெஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா 95 above% தான் வந்து எல்லா இதுலேயும் வந்துச்சு. பர்சன்டேஜ் வச்சு சொல்லக்கூடாது தான், பட் இருந்தாலுமே வந்து இந்த எக்ஸாமில் வந்து எனக்கு கொஞ்சம் நிறையா தெரிஞ்சதாகவே இருந்துச்சு. ஸோ அது எலிமினேட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா எஃப்டிஐ வந்து டாப் 3 கண்ட்ரிஸ் இந்தியாவுக்கு யார், அப்புறம் வந்து ஃபினான்ஷியல் ஃபேட்டஃபில் வந்து யார் வந்து ஏதோ ஒரு ரேட்டிங்ஸில் வந்து டாப்பில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 கண்ட்ரிஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எலிமினேட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு நிறையா கொஷின்ஸு. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 17 பக்கம் கரெக்டுன்னு நினைக்கிறேன். மிச்சம் ஒரு 9 வந்து கெஸ்ஸில் போட்டிருக்கேன். கெஸ்ஸில் போட்டது எவ்வளோ கரெக்டாகும் அப்படிங்கிறது தெரில. ஸோ அதே மாதிரி ஆப்டிடியூட் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. நான் வந்து ஒரு கொஷினுக்கு ஏதோ ஒரு கொஷினில் வந்து நான் குவான்டிட்டி கம்பேரிசன் தான். அதில் வந்து நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். அதில் ஆன்சர் ஒன்று வரல. ஸோ அது வீம்புக்குன்னு உட்காந்து நமக்கு வரலையா அப்படின்னு உட்காந்து அது கொஞ்சம் ஆன்சர் வந்து டைம் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு இதில்
இது கீபோர்டு அண்ட் பிரிண்டர் அந்த டேபிளில் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன் நான் அதுலேயும். ஸோ அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் அட்டெம்ப்ட் வந்து கொடுத்துருக்கலாம். 30 தாராளமாக கொடுத்துருக்கலாம். ஸோ என்னோடய அட்டெம்ப்ட் வந்து 25 ஓவராலாக. ஸோ இதில் வந்து 100% அக்யூரசி தான். கண்டிப்பாக இதில் வந்து மிஸ் ஆகாது, 100% தான். ஓகே. ஸோ இது ஓவராலாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வந்திருக்கு, 13, 21, 24, 1, ஓகே 114. ஸோ ஓவரால் என்னோடய அட்டெம்ப்ட் வந்து 114. ஸோ உங்களோட அட்டெம்ப்ட் எவ்வளோ அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து கீழே சொல்லுங்கள். ஸோ ஏன்னா அப்போ தான் தெரியும் எனக்கும் வந்து நான் பெருசாக நிறைய எதுவும் பார்க்கல, நிறைய பேர்கிட்ட கேட்கல வெளியில் வந்தவங்கக்கிட்ட. ஸோ எப்படி இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் ஃபீல் ஆச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கமெண்ட்டில் வந்து நீங்கள் கீழே வந்து சொல்லுங்கள். ஸோ டிஸ்கிரிப்டிவ் ரேட்டிங்கில் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் வந்து டிஸ்கிரிப்டிவ் ரேட்டிங் வந்து நான் டெய்லி ஒரு ½ அன் ஹவர் வந்து அதுக்கு டைம் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, ஓப்பன் ஆகும்போது நான் ஃபஸ்ட்டு ப்ரிசைஸ் ரேட்டிங் தான் வந்து உள்ளே என்ட்ரு கொடுத்தேன். ஸோ அதில் வந்து நான் ரெண்டுலேயுமே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து எடுத்த உடனே ஃபஸ்ட்லேயே வந்து அட்டன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டில் ப்ரிசைஸ் ரேட்டிங்கில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஸோ ஒர்க் ரிலேட்டடாக சம்திங் அது மாதிரி ஏதோ தந்துருந்தாங்க. ஹாப்பினஸ் இதில் இருக்குது, சின்ன வயசில் வந்து விளையாடும் போது நல்லா 100% அந்த மாதிரி எதுவும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நான் வந்து படித்து பார்த்து ரியல் ஹாப்பினஸ் வந்து நம்ம வந்து பிடிச்சி பண்ணுற ஒரு விஷயத்தில் தான் இருக்கே தவிர எக்ஸ்பெக்டேஷன், அதாவது யாராவது பாராட்டுவாங்க அப்படின்னு செய்கிற ஒரு வேலையில் வந்து உண்மையான சந்தோஷம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நானாக புரிஞ்சுக்கிட்டு எழுதி முடிச்சிட்டேன். எப்படியோ கிட்டத்தட்ட ப்ரிசைஸ் ரேட்டிங்கில் வந்து 130லேருந்து 140 வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சேவ் கொடுக்கும்போது தான் தெரிஞ்சு செகண்டில் இன்னொன்று ஏதோ இருந்துச்சு. ஆடா கடவுளே, இது மண்டை மேலே இருந்த கொண்டையை மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் சரி இது டைம் முடிஞ்சிச்சு. இதுவே கிட்டத்தட்ட வந்து 20 நிமிஷத்துக்கு பக்கம் நான் ப்ரிசைஸ் ரேட்டிங்கில் மட்டுமே எடுத்துக்கிட்டேன். ஸோ மிச்சம் ஒரு 20 நிமிஷம் கரெக்டாக இருக்கும் எஸ்ஏக்கு அப்படின்னு பார்த்தா. ஸோ நான் வந்து அதில் எவ்வளோ வேர்ட்ஸ்ன்னு பார்க்கல, எஸ்ஏயில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதாவது நான் ஃபஸ்ட்டு ப்ரிசைஸ் போனதுனால நான் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, ஒரு 250லேருந்து 300 வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 20 நிமிஷத்துக்குள்ளே நம்மளால் வந்து டைப் பண்ண முடியாதுன்னு நினச்சேன். போய் பார்த்தா 170 வேர்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏஐயோட யூசஸ் என்ன, ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஏஐ வந்து அவங்க வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதோட நல்லது என்ன கெட்டது என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு ஓரளவுக்கு ஏஐ பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால வந்து அதை வந்து அப்படியே அதோட டெஃபினேஷன் என்ன, ஸோ அது எதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, எங்கே யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், ஸோ நல்ல விஷயங்கள் சொல்லி கெட்ட விஷயங்கள் வந்து நம்மளோட சோம்பேறித்தனத்துக்கும் அது ஒரு இதாக இருக்குது. அப்புறம் வந்து நல்ல சில தப்பான வழிகளிலும் யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடித்து ஒரு சுபம் போட்டு முடிச்சிட்டேன். நல்ல வேலை. ஸோ எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கேன், எக்ஸப்ட் ரீசனிங்கை தவிர்த்துட்டு. ஓகே. ஸோ இதுதான் இந்த வீடியோவினுடைய ஒரு வரையறை. ஸோ உங்களோட அட்டெம்ப்ட் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.